தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். ஆண்டவரே, என் இதழ்களை திறந்தருளும். என் வாய் உமது புகழ்தனை எடுத்துரைக்கும். தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து அருள்வாக்கு. அதிகாரம் 1, இறைவசனம் 23. இதோ, கன்னி கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர். அருளும் இரக்கமும் நிறைந்த அன்பு ஆண்டவரே, கடந்த இரவு நேரம் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி, இதோ இயேசு பாலன் பிறந்த இந்த புத்தம் புதிய நாளில் எங்களை கண்விழிக்க செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உமது பாதுகாப்பும் உமது அருளும் இரக்கமும் கடந்த இரவு நேரம் முழுவதும் சிறப்பாக உமது பாலன் இயேசுவின் பிறப்பு விழாவை கொண்டாட திருப்பலிகள், திருவாசகங்கள், மறையுரைகள் என அனைத்தின் வாயிலாகவும் எங்கள் உள்ளங்களிலும் எங்கள் இல்லங்களிலும் பிறந்த பாலனேசுவே, நன்றியோடு உம்மை புகழ்ந்து போற்றுகின்றோம். இதோ, கன்னி கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப, ஆம், இதோ இம்மானுவேலராய் எங்கள் மத்தியிலே எங்களோடு எங்களுக்குள் கடந்து எங்களை திறக்க வைத்திருக்கின்ற இறைவா, புது பிறப்பாக எங்களை மாற்றியிருக்கின்ற இறைவா, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உமது பிறப்பு எங்களுக்கு கொடுக்கின்ற செய்தி, நாங்கள் எங்களையும் எங்களோடு இருப்பவர்களையும் நீர் கொடுத்த அனைத்து உயிரினங்களையும், படைப்புயிர்கள் அனைத்தையும், இயற்கையையும் மதித்து அந்தந்த செயல்களின்படி அவை தம் வேலைகளை செய்யும், அவற்றிற்கு உரிய மரியாதையையும் அதற்கு தேவையான எல்லா விதமான நலன்களையும் மட்டுமே செய்ய வேண்டும் என்பதை நீர் எமக்கு கொடுத்திருக்கின்றீர். நாங்கள் உம்மை போல் பிறரை நேசிக்க எங்கள் மத்தியிலே நீர் பிறந்திருக்கின்றீர். உம்மை போல் பிறரை நாங்கள் மதிக்க எங்கள் மத்தியிலே நீர் பிறந்திருக்கின்றீர். வாழ்விழந்தவர்களுக்கு வாழ்வு கொடுக்கவும், ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு அளிக்கவும், அன்பில்லாதவர்களுக்கு அன்பை விளங்கவும், ஆறுதல் இல்லாமல் தவிப்பவர்களுக்கு ஆறுதலை கூறவும், இரக்கமில்லாமல் பல்வேறு விதமான கொடிய வேதனை நிமித்தம் அல்லாளப்பட்டு தள்ளாடப்பட்டு புறந்தள்ளியோடு இருக்கின்ற பிள்ளைகளுக்கு இரக்கத்தை வழங்கவும், உதவிக்கரம் வேண்டும் என்று அவளோடு இருக்கிறவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டவும் நீர் எங்கள் மத்தியிலே பிறந்திருக்கின்றீர். நாங்களும் அதன்படி வாழ எங்களுக்கு நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே, கிருபை செய்யும். இதோ உமது பிறப்பு விழா அகில உலக மக்கள் அனைவருக்கும் விடியலின் ஊற்றாக, மகிழ்ச்சியின் நங்கூரமாக, நம்பிக்கையின் நட்சத்திரமாக அமையட்டும். இந்த பணிவா மாலடை குடிலில் பணிவிலும் இந்த சமயத்திலே நீர் எங்களுக்காக பிறந்திருக்கின்றீர். உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆமாண்டவரே, எங்களோடு நீர் இருக்கிறீர் என்பதே இந்த இம்மானுவேலின் பொருளாகும். இந்த உமது இருத்தல் எங்கள் வாழ்விற்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டுமாய் சிறப்பான விதத்திலே நாங்கள் செபிக்கின்றோம். இதோ இந்த காலை வேளையிலும் கூட உமது திருப்பலியில் கலந்து கொள்ள இயலாமல் இருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும், மருத்துவமனைகளிலே உயிருக்காக போராடி கொண்டிருப்பவர்களுக்காகவும் சிறப்பான விதத்திலே நாங்கள் செபிக்கின்றோம். இந்த நாளிலும் கூட நல்லதொரு உணவு அருந்த பொருளாதார வசதியின்றி தவித்து கொண்டிருப்போரையும் நாங்கள் சிறப்பான விதத்திலே நினைவு கூறுகின்றோம். ஆண்டவரே, இந்த நாள் பகிர்வின் நாளாக அமைய நீர் தாராள உள்ளம் படைத்த மனிதர்களுக்கு நல்ல உள்ளத்தை தந்து, மாந்தர் அனைவரும் இந்த நாளை மகிழ்ச்சியோடு சம விருந்து என்ற ஒரு உயரிய நோக்கில் பகிர்ந்த உள்ளத்தோடு வாழக்கூடிய மனநிலையையும் தந்து நீர் வழிநடத்தியறலும். அன்பு இறைவா, இந்த காலை வேளையிலே உமது சன்னிதானத்திலே அமர்ந்து ஒட்டுமொத்த அகிலத்தையும் உமது பிறப்பு விழாவிற்கு நாங்கள் என்ன செய்யலாம் என்பதை அர்ப்பணித்து ஜெபிக்க இந்த நேரத்தில் எங்களை நீர் தூண்டி இருக்கின்றீர். நன்றி செலுத்தி போற்றி புகழுகின்றோம். எங்களது கொண்டாட்டங்கள் அனைத்தும் வெளி ஆடம்பரத்தை முக்கியமாக கருதாது, நாங்கள் உள்ளத்தை எந்த விதத்தில் தயாரித்து வைத்துள்ளோம்,
எங்களுக்கு அடுத்திருப்பவர்களுக்கு அவர்களது உள்ளத்திலும் நீர் பிறந்திருக்கிறீர் என்பதை உணர்ந்து அவர்களை மதிக்க நாங்கள் கற்றிருக்கின்றோமா? எங்களை விரோதிப்பவர்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நீர் பிறந்திருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து அவர்களோடு எங்களது உறவுகளை மேம்படுத்திக் கொள்ள எங்களது உள்ளம் தகுந்த வாய்ப்போடு இருக்கின்றதா? சிறப்பாக நீர் படைத்த படைப்புயிரினங்கள், இயற்கை அனைத்திற்கும் நீரே ஆதாரம், மையம் அனைத்தும். அவற்றின் மத்தியிலும் நீர் இருக்கிறீர் என்பதை உணர்ந்து நாங்கள் இயற்கைக்கு எந்தவிதமான தீங்கையும் செய்யாமல் இருப்போமா என்ற பல்வேறு விதமான சிந்தனைகளை இந்த காலை வேளையிலே நீர் கொடுத்திருக்கின்றீர். இவற்றின் மத்தியில்தான் உமது பிறப்பு எங்களுக்கு சிறப்பை அளிக்க இருக்கின்றது. ஆண்டவரே, இந்த ஒரு சிந்தனையோடு இதோ உமது பிறப்பு விழா மகிழ்வில் நாங்கள் கண் விழிக்கின்றோம். எங்களை நீர் ஆசீர்வதித்தருளும். எங்களது எல்லா விதமான தீமைகள், பாவங்கள், பலவீனங்கள் அனைத்திலுமிருந்து எங்களுக்கு சக்தியை அளிக்கக்கூடிய நீர் எங்கள் மத்தியிலே பாலனாக பிறந்திருக்கின்றீர். உமது பிறப்பை நாங்கள் இன்னும் அதிகமாக இன்றைய நாள் முழுவதும் தியானிக்கவும், உமது பிறப்பு விழாவை எந்த விதமான கொண்டாட்டம் எதுவுமின்றி அமைதியான முறையிலே கொண்டாட வழியில்லாமல் இருக்கின்ற குடும்பத்திற்கும், பிள்ளைகளுக்கும், கிராமங்களுக்கும், பல்வேறு விதமான மாநிலங்களுக்கும் நீர் நற்செய்தியை கொடுத்து வழிநடத்திட வேண்டும் என்றும், சிறப்பாக இன்றைய நாளில் தங்களது பிறந்த நாள் விழாவை கொண்டாடுவோரையும், இன்னும் தங்களது குடும்பத்திலே பல்வேறு விதமான நல்ல நிகழ்வுகளை, பெயரிடும் விழாவை கொண்டாடுகின்ற நிகழ்வையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய பாலன் இயேசு வழியாக உம்மிடம் மன்றாடி ஜெபிக்கின்றோம், ஒப்பு கொடுக்கின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகள் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து பாலன் இயேசுவின் அருளும் ஆசீரும் அவரது வழி நடத்துதலும் நம்மை அவரது பாதையிலே வழிநடத்தி